நான் ஈக்குவல் டு கொடுத்துட்டு இமேஜ் எஸ்ஆர்சிக்கு அப்புறம் ஈக்குவல் கொடுத்துட்டு அதே மாதிரி நான் வந்து இமேஜ் பார்த்த வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எந்த பிளேஸ்ல இமேஜ் இருக்குன்றத நான் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து 2 வகையாக வைக்கலாம். இது எப்படின்னா இது கொஞ்சம் பெருசா இருக்கும். இமேஜோட அட்ரஸ் வச்சும் வைக்கலாம் அந்த இது வச்சுட்டு. ஸோ இமேஜ் எஸ்ஆர்சின்னு சொன்னோம்னா அதை அங்கே ஓப்பன் பண்ணிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு என்னன்னா இந்த இடத்துல ஆல்டர்னு ஒரு இது இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஆல்டர்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. என்னன்னா அது இமேஜ் இல்லைன்னா இன்கேஸ் வந்து இமேஜ் இல்லை அப்படின்ற பட்சத்துல நான் என்ன பண்ணலாம்னா அந்த ஆல்டர்ல என்ன கொடுக்குறேனோ அந்த ஆல்டர்ல என்ன ப்ராசஸ் பண்றேனோ அது அது வந்து எனக்கு டெக்ஸ்டா வரும். லைக் பேராகிராஃப் டேக் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல அந்த பிளேஸ்ல ஆல்டர்ல என்ன பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ என்ன ஹெட்டிங்ல பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த ஹெட்டிங் போட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஆல்டர்ல வந்து இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணிட்டு ஆல்டர் மட்டும் ஸோ இமேஜ் ஆல்டர் இமேஜ் டேக க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். இமேஜ் ஓகே. ஆன்சர்ல வருதான்னு பார்க்குறேன். ஸோ எல்லா டேகும் ஒரே இதுல போறதுனால கொஞ்சம் இதுவா இருக்கும். நான் பார்க்குறேன். ஸோ இது ஒன் டைப் ஆஃப் இது எப்படின்னா இமேஜை வந்து நான் வந்து அங்கேயே காப்பி பண்ணி எடுத்துன்னு வந்து இங்க அட்ரஸ் கொடுக்கறது ஒரு டைப். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்க நான் என்ன ஃபோல்டர்ல இமேஜ் சேவ் பண்ணி வச்சிருக்கணும் ஸோ அந்த ஃபோல்டர்ல இருந்து இமேஜ் எடுக்கிறது இன்னொரு டைப். ஸோ அதே மாதிரி இங்க கொடுத்துட்டு என்ன ஆல்டர்னேஷன் கொடுத்தோன்னா இமேஜ் அதுக்கேற்ற மாதிரி ஆல்ட்ரா இது பண்ணும்.
ஸோ ஒரு நிமிஷம். இந்த வாட்டி நான் டவுன்லோட் பண்ணிட்டு பண்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அனதர் இமேஜ். ஸோ இதுல வந்து ஆல்ட் ப்ராசஸ். ஸோ ஆல்ட் எப்போ ஒர்க் ஆகும்னா, எனக்கு வந்து இமேஜ் வந்து தப்பா இருக்கும்போது ஆல்டர்னேட்டிவா இந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகும். இப்போ வந்து நான் இமேஜ் கரெக்ட்டா வச்சுட்டேனா, ஸோ கரெக்ட்டா வச்சனால எனக்கு என்னன்னா, அந்த இமேஜ் வந்து எனக்கு வந்து வருது. ஓகேவா? ஸோ ஒரு டீபக் மாரி. டீபக்னா இங்க இங்க இருக்கிற இமேஜ் வந்து சரியில்ல. ஸோ எல்லாத்தையும் டீபக் பண்ணி பார்ப்போம்ல. என்ன எரர் இருக்கு என்னன்னு. அதே மாரி இமேஜ்ல எரர் இருந்தா ஆல்ட் குடுத்துட்டு, ஸோ வந்து இந்த இமேஜ் நேம் குடுத்துடலாம். நேச்சுரல் ஒன் அப்படின்ற மாரி நான் குடுத்துட்டேன்னா, இப்ப என்னன்னா நெறைய இமேஜ் வைக்கும்போது நான் எந்த இமேஜ்ல தப்பு பண்ணியிருக்கேன். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இது வந்துச்சு. ஆனா நேச்சுரல் ஒன்ன்ற இமேஜ் வந்து வரல. அப்போ நான் இந்த இடத்துல ஜேபிஜின்ற இதுவ மிஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இத நான் போட்டுட்டேன்னா, எனக்கு என்ன ஆகும்னா, ஓகேவா? ஸோ இதுலயே வந்து நான் இதுலயும் ஆல்ட் வரும். நான் ஏதாவது ஒரு லைன் மிஸ் பண்ணும்போது. ஓகேவா? இந்த இடத்துல வந்து நான் வந்து கமா போடாம விட்டேன்னு
வந்து பாருங்க அலோட். ஓகேவா? ஸோ இமேஜ்ல ஏதாவது பிரச்சனை பண்ணா அந்த ஆல்ட்ன்றது என்னன்னா ஒரு டீபக் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல. ஸோ ஏதாவது எரரோ இல்ல ஏதாவது இதுவும் இருந்தா அந்த இமேஜ் ஏன் வரல? ஸோ நிறைய இமேஜ் வைப்பாங்க ஃப்ரண்ட் எண்ட்ல. ஸோ நிறைய இமேஜ் அதுக்காக தான் அந்த ஆல்ட் எடுத்துன்னு வந்தாங்க. ஸோ நிறைய இமேஜ் வைக்கும்போது எந்த இமேஜ் வந்து கரெக்டா வருது என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்காக தான் அந்த ஆல்ட் எடுத்துட்டு வந்தாங்க. ஓகேவா? சரி ஓகே. இமேஜ் முடிஞ்சிச்சு. ஸோ இமேஜ்ல வந்து நீங்க எப்பவும் போல ஸ்டைல் அட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்டைல் வந்து என்ன இதுவுல இருக்கணும். வித், ஹைட்லாம் வந்து இங்க யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த இதுவே வந்து பாருங்க. TX னா பிக்சல். வித், ஹைட் குடுக்க எனக்கு என்ன ஆகும்னா எவ்வளோ குடுத்துருக்கனோ அதுக்கேத்த மாரி எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இடத்துல நான் 600ன்னு குடுத்தா 2மே சேமா வரும். 600 னா என்ன ஹைட் என்ன வெயிட் வித்ன்றது. ஸோ இது வந்து ஸ்டைல் அட்ரிபியூட் குடுக்குறது. ஸ்டைல் இல்லாம வெறும் வித், ஹைட் குடுத்தாலுமே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா, நாளைக்கு குரூப்ல என்ன டாஸ்க்னா, இந்த இமேஜ் டேக்க வச்சு எனக்கு என்னன்னா ஒரு லிங்க் பண்ணணும். எனக்கு ஒரு இமேஜா இருக்கணும். அந்த இமேஜ்ல கிளிக் பண்ண இன்னொரு பேஜ்க்கு போகணும். ஆக்சுவலா நான் லிங்க் எதுல சொல்லிக் குடுத்தேன்னா, ஒரு இதுல வச்சு சொல்லி தர மட்டும் தான் சொன்னேன். ஓகேவா? ஒரு இதுல ஒரு வேர்ட்ஸ்ல வைப்பேன். அந்த வேர்ட்ஸ கிளிக் பண்ணும்போது எனக்கு டேட்டா போணும். இல்ல இந்த வாட்டி எனக்கு எப்படி போணும்னா, டேட்டா இமேஜ கிளிக் பண்ணா போதும். இமேஜ கிளிக் பண்ணா ஒரு பேஜா போணும். ஒரு 6 இமேஜ் வச்சுக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ கிளிக் பண்ணும்போது, செகண்ட் இமேஜ்ல இருக்கிற இது HTML பேஜ்க்கு போணும். செகண்ட்ல எனக்கு இமேஜ்ல லிங்க் வேணும். ஓகேவா? நாளைக்கு அது சின்ன டாஸ்க் தான். அத முடிச்சுட்டு அனுப்புங்க. ஒரு ஃபுல் உங்களுக்கு ஏத்த மாரி என்ன இமேஜ் வேணுமோ, ஒரு இமேஜ் ஸ்லைடிங் மாரி வச்சுக்கோங்களேன். ஒரு இமேஜ தொட எனக்கு என்ன ஆகும்னா, ஒரு இமேஜா க்ளோஸ் ஆகும். ஃபைனலா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து வெப் பேஜ் வந்து க்ளோஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ ஒரு இமேஜ நான் கிளிக் பண்ண ஃபைனலா வந்து அது ரொட்டேஷன்லயே இருக்கணும். அதாவது அது ஸ்டாப்பே ஆகக்கூடாது. அந்த லிங்க் வந்து கன்டினியூஸ்லயே இருக்கணும். ஸோ ஒண்ணு கிளிக் பண்ண ஒரு பேஜா போய்க்கிட்டே இருக்கும். அது மட்டும் நாளைக்கு ப்ராசஸ் பண்ணுங்க. ஸோ சாட்டர்டே டாஸ்க் தனியா தரேன். இது முடிச்சுட்டா அது ரிலேட்டடா டாஸ்க் தரேன். அது மட்டும் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்தது வந்து லிஸ்ட். ஓகேவா? டேபிள் வந்து நாளைக்கு எடுக்கிறேன். ஏன்னா டேபிள் பெரிய ஃபார்மேட். லிஸ்ட் மட்டும் பார்த்துடலாம். ஸோ இதுலயே பேக்ரவுண்ட் இமேஜ் வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டைல் அட்ரிபியூட்ல பேக்ரவுண்ட் இமேஜ்ன்னு கொடுத்தீங்கன்னா சின்டாக்ஸ் மட்டும் எழுதிடுறேன். ஸோ பி டேக்ல ஓகேவா? ஸ்டைல் அட்ரிபியூட்ல என்ன இமேஜ்? ஸோ இந்த டவுன்லோட் டாட் ஜேபிஜி. ஸோ இது வந்து நான் டவுன்லோட் டாட் ஜேபிஜி நான் சொல்றதுக்கு காரணம், எங்க HTML பேஜ் இருக்கோ, அங்க நான் இந்த இமேஜ டவுன்லோட் பண்ணனால, வெறும் அது நேம வச்சு மட்டும் கால் பண்ணிக்கிட்டேன். இன்கேஸ் உங்களோட இமேஜ் வந்து வேற ஃபோல்டர்ல இருந்ததுன்னா, அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த URL படி தான் கால் பண்ணணும். இங்க இருக்குல்ல, இப்படி தான் கால் பண்ணணும். ஓகேவா? நான் டவுன்லோட் டாட் ஜேபிஜின்னு நான் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா,
எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து அந்த இடத்துலயே நான் HTML எங்க சேவ் பண்ணனோ, அதே இடத்துல இமேஜ சேவ் பண்ணிட்டேன். அதனால எனக்கு வந்துரும். சம்டைம்ஸ் வந்து ஆ எனக்கு வேற இடத்துல இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து அந்த ஒரு இது வந்து வைக்கணும். ஓகேவா? அதோட பாத் என்னன்றது ஃபுல்லா காப்பி பண்ணி வைக்கிற மாரி இருக்கும். பி டேக்க க்ளோஸ் பண்ணலாம் சார். எங்க என்ன சொல்றீங்க? The paragraph tag closing. இதோ இருக்கேங்க. ம். சரி, சரி. இருக்கு. ம்.
என்ன பேசல ஒரே நிமிஷம். அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஓகே, நான் பார்த்து சொல்றேன். டைம் ஆகுது. ஸோ என்ன எப்படி பேக்ரவுண்ட் இமேஜ் நாளைக்கு வச்சுட்டு நான் என் டைம்ல வச்சுட்டு ஸோ உங்களுக்கு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுல வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வைக்கணும்னா இன்னொரு விஷயம் என்னன்னா இது வழியா பாஸ் பண்ணலாம். லைக் வந்து சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டில ஸ்டைல் ஆட்ரிபியூட்னு ஒன்று ஓப்பன் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். பட் HTML வைக்கணும்னால இதான் ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் இப்படி தான் இருந்தது. ஸோ டவுன்லோட் இமேஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ற மாதிரி. ஸோ நான் பார்த்து சொல்றேன். ஸோ இப்போ வந்து லிஸ்ட் போயிடலாம். ஏன்னா உங்களுக்கு டைம் ஆகுது, இந்த டைம்ல இது பண்ண முடியாது. ஓகே, லிஸ்ட்னா எப்படி இருக்கும்னா எனக்கு வந்து லிஸ்ட்ல வந்து 3 டைப் இருக்கும். ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட். ஸோ ஆர்டர் லிஸ்ட் என்ன பண்ணும்னா எனக்கு வந்து கொடுக்கறத வந்து ஆர்டரா 1 2 3 4 வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அன்ஆர்டர் லிஸ்ட்னா எனக்கு புல்லட் அது மாதிரி இதுல வரும். ஓகே, லிஸ்ட்னால நான் என்ன மீனிங்னா எப்படி இருக்கும்னா இப்போ நீங்க ஏதாவது ஒரு ஷாப் போனீங்கன்னா உங்களுக்கு இல்ல ஷாப்னாலும் இல்ல ஃபுட் எங்கேயாவது வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேம்ப்ளெட்ல என்ன சொல்லுவாங்கன்னா அந்த 1 2 3ன்னு போட்டு ஸோ என்னென்ன ஃபுட் இருக்கு எவ்வளோ ரேட்டுன்னு வாங்கல ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுப்பாங்கல்ல. ஸோ அது மாதிரி வந்து HTML டேக்ல வந்து ரெப்ரசென்ட் பண்றதுதான் ஆர்டர் லிஸ்ட் அன் அன்ஆர்டர் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்டர் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னா லிஸ்ட்டை வந்து எப்பவுமே வந்து எல்ஐல தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. எல்ஐ மீன் லிஸ்ட். ஓகேவா? டேக்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து H1ல லிஸ்ட் டாபிக். ஸோ நீங்க நோட் பேட்லயே கூட டைப் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேவா? நோட் பேட்ல கூட பண்ணலாம். ஸோ இதுல வந்து என்னன்னா எரர் ஈஸியா காட்டும். நான் தேட தேவையில்ல. ஆனா வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நோட் பேட்ல தான் டைப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைப் பண்றோம். ஏன்னா திடீர்னு ஏதாவது எரரு ஸோ ஏதாவது இதுவா இருந்தா நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். அதனால வந்து நீங்க நோட் பேட்லயே டைப் பண்ணுங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து நான் டைப் பண்றது நான் விஷுவல் ஸ்டுடியோ நாலுல இருந்து நான் நோட் பேட்லயே டைப் பண்ணுவேன். ஓகேவா? நான் டேக்லாம் போட போட அதுவே ஆட்டோ க்ளோஸ் பண்ணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ வேற ஒன்றும் கிடையாது. இதை நீங்க ட்ரை பண்ணலாம்னா பண்ணலாம். பட் வந்து நோட் பேட்ல கத்துக்கிற அளவுக்கு எரர் வந்து கிளியர் பண்ண முடியாது. நான் ஃபர்ஸ்ட் வந்ததுல இருந்து நோட் பேட் தான் லேர்ன் பண்ணேன். ஸோ அந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? அன்ஆர்டர் லிஸ்ட்னா எப்படி இருக்கும்? யூஎல்னு இருக்கும். யூஎல்னு நான் மென்ஷன் பண்ணிட்டு இந்த இடத்துல எல்ஐன்னு டைப் பண்ணனா ஸோ யூஎல்னா எனக்கு ஒரு லிஸ்ட் எப்படி வேணும்ன்றத சொல்லிடுறேன். ஓகேவா? அன்ஆர்டர் லிஸ்டா வேணும். அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள நான் வந்து டேட்டா எப்படி கொடுக்க போறேன்னா உள்ள ஒரு லிஸ்டா கொடுக்க போறேன். ஸோ என்னன்னா ஹலோ வெல்கம். ஸோ லிஸ்ட் டாபிக்னு வந்துச்சா? லிஸ்ட் டாபிக்ல ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ஹலோ வெல்கம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா அன்ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட்ன்றதை எப்படி மென்ஷன் பண்ணா யூஎல். எப்பவுமே வந்து ஒரு லிஸ்ட்டை நான் மென்ஷன் பண்றேன்னா அது என்ன டைப்புன்றத மென்ஷன் பண்ணணும். இன்கேஸ் நான் மென்ஷன் பண்ணலன்னா டிஃபால்ட்டா எந்த டைப்ல வரும்னு பார்க்கலாமா? நான் லிஸ்ட்டே மென்ஷன் பண்ணல, அன்ஆர்டர்னே சொல்ல நான் வெறும் எல்ஐன்னு போட்டு ஒரு லிஸ்ட். எல்ஐனா மீனிங் லிஸ்ட்னு அர்த்தம். H1னா எப்படி ஹெட்டிங் இருக்கோ எல்ஐனா லிஸ்டா எனக்கு கொடு அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ டிஃபால்ட்டா ஒர்க் ஆகுறது அன்ஆர்டர் லிஸ்ட்ல தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து அதை ஆர்டரா மாட்டணுமா அன்ஆர்டரா மாட்டணுமான்றத நீங்க தான் சொல்ற மாதிரி இருக்கும். டிஃபால்ட்டா ஒரு லிஸ்ட் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா
எதுல இருக்குன்னா ஸோ கேட்பாங்க ஒரு லிஸ்ட் கொடுக்குறோம். ஸோ லிஸ்ட்ல வந்து நான் வந்து அன்ஆர்டர் கொடுக்காம விட்டுட்டேன். ஸோ அந்த லிஸ்டோட டேக்ல வந்து யூஎல் கொடுக்காம விட்டுட்டேன். கொடுக்காம விட்டா அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அன்ஆர்டர்ல தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? நான் அதை எப்படி ஆர்டரா மாத்துறதுன்னா நான் அதோட நேம் வச்சுதான் யூஎல் யூஎல்னும் போது எனக்கு என்னன்னா அன்ஆர்டர்ல வரும். நான் எப்போ வேணுமோ அதை ஆர்டரா மாத்திக்கலாம். ஓகேவா? ஆனா டேக் எக்கான்ட்டுக்கு ஒன்றும் போடாம இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் யூஎல் வந்து மென்ஷன் பண்ணாம விட்டுறேன். இப்போ ஆர்டர் லிஸ்ட்னு வச்சுங்க. ஓஎல் தான் ஆர்டர் லிஸ்ட். யூஎல் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட், ஓஎல்னா ஆர்டர் லிஸ்ட். அதோட ஷார்ட் ஃபார்ம். ஆர்டர் லிஸ்ட்னா ஆர்டர் லிஸ்ட்னு இருக்கும்ல, அதை ஷார்ட் ஃபார்மா வச்சு ஓஎல் டேக்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணிட்டாங்க. இதுல யூஎல் டேக்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணிட்டாங்க. இதுல லிஸ்ட்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இதுக்குள்ள நான் லிஸ்ட் டைப் பண்ணேன்னு வச்சுங்க. இதுல ஏதாவது மாத்துறீங்களா ஜூம் கால்ல? ஓகேங்களா? இது வந்து ஆர்டர் லிஸ்ட், இது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட். ஸோ ஆர்டர் லிஸ்ட்னா எனக்கு என்னென்ன டேட்டா ஆர்டரா கொடுக்கணுன்றத சொல்லுது. அன்ஆர்டர் லிஸ்ட்னா என்னென்ன இன்ஃபர்மேஷனா அன்ஆர்டரா ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதுலயே வந்து நாளைக்கு என்னென்ன பார்க்கலாம்னா எப்படி வந்து இந்த புல்லட்டும் இந்த நம்பர்ஸையும் சேஞ்ச் பண்றதுன்றது பார்க்கலாம்.
ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் குடுக்கணுன்றத பார்க்கலாம். ஸோ இது மாரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் நாளைக்கு வந்து லிஸ்ட்ல ஃபுல்லா முடிச்சிடலாம். ஸோ எதுக்கு என் ஸ்க்ரீன் இது பண்றீங்க? ரிமோட் குடுத்துருக்கேனா? சிவராம் கேன் கண்ட்ரோல் இட். ஓகே. ஸோ என்னன்னா, எனக்கு வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் நாளைக்கு அதுல பார்க்கணுன்றது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ என்ன இது பண்றது? இதிலயே வந்து லிஸ்ட்ல எப்படி எப்படி மாத்துறதுன்ற மாரி பார்க்கலாம். நாளைக்கு அந்த டாஸ்க் மட்டும் முடிச்சுட்டு வந்துருங்க. நான் பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்து சொல்றேன். ஓகேவா? நாளைக்கு நான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். நான் இங்க ரெடி பண்ணா டைம் எடுக்கும். நான் ஃப்ரீ டைம் இருந்தா ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஆர்டர் லிஸ்ட் அண்ணாட லிஸ்ட், நெக்ஸ்ட் லிஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஓகேவா? சொல்லிட்டு அதுலயும் கொஞ்சம் இமேஜ் டாஸ்க்லாம் நான் அனுப்பிச்சு விடுவேன். ஓகேவா? அதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வர மாரி இருக்கும். இன்னொன்னு வந்து டிஸ்கிரிப்ஷன் 3 டைப் சொன்னேன்ல. 2 தான் சொல்லியிருக்கேன். ஆர்டரு, அன்ஆர்டரு, டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷன்னா எப்படி இருக்கும்னா, லைக் வந்து இப்ப டீ வாங்குறோம்னு வச்சுக்கங்க. டீயோ, காஃபியோ ஆர்டர் பண்றோம்னா, அதுல நெறைய பிராண்டஸ் இருக்கும் தெரியுமா? டீலயே வந்து இஞ்சி டீ, ஸோ இது மாரி சொல்லுவாங்க. காஃபி, கோல்ட் காஃபி, அதுலயே நெறைய சாக்லேட் காஃபி அது மாரி சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ ஒரு ஹெட்டிங் குடுத்துட்டு, அந்த ஹெட்டிங்கோட டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன? ஒரு ஹெட்டிங் குடுத்துட்டு, அலோன்ற ஹெட்டிங் குடுத்து, அந்த அலோன்னு சொல்ற ஹெட்டிங்கோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு சொல்றது வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஸோ நாளைக்கு அதையும் பார்த்துடலாம். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இதுலயே வேற என்னென்ன டிஃபால்ட்டா ஒர்க் ஆகுன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இன்னைக்கு இமேஜ் டேக் பார்த்தோம், லிஸ்ட் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இமேஜ் டேக் வந்து எனக்கு எப்படி வேணும்னா, எனக்கு ஒரு இமேஜ் வந்து டிஃப்ரெண்டா வந்து சோர்ஸ் வந்து குடுக்கலாம். ஸோ டவுன்லோட்லயும் குடுக்கலாம், அங்கருந்து எடுத்துட்டு வந்து குடுக்கலாம். இல்ல அப்படி இல்லன்னா இது மாரி பாத்தாவும் குடுக்கலாம். ஓகேவா? எனக்கு என்னன்னா, ஒரு லிங்க் டேக் நாளைக்கு வந்து கோடிங் என்னன்னா, ஒரு இமேஜ் எடுத்துட்டு வந்து வச்சு, அந்த இமேஜ கிளிக் பண்ணும்போது எனக்கு இன்னொரு பேஜுக்கு விசிட் ஆகணும். அது மாரி ஒரு 5 இமேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு 5 இமேஜ் வச்சு, எனக்கு ஒரு ஒரு இமேஜா குடுக்கும்போது ஒரு ஒரு பேஜுக்கு போற மாரி பண்ணுங்க. ஸோ டவுட் இருக்கா? ஓகே. டவுட் இல்லன்னா வந்து எண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ 1 மினிட்ல க்ளோஸ் ஆயிரும். ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இல்லன்னா வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். சார் நாளைக்கு கூகுள் டாஸ்க் மீட் பத்தி குரூப் சொல்லுங்க. ஒர்க் பேசினேன். ஆகுதா? ஒர்க் ஆகுதா? தெரியல சார், யாரோ பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒர்க் ஆகுதுன்னா சொல்லுங்க. நாளைக்கு ஜி மீட்ல கனெக்ட் பண்றேன். ஸோ அது எனக்கு தெரியாது. நீங்க தான் வந்து டவுன்லோட் பண்ணி குரூப்ல போடணும். குரூப்ல எல்லாரும் வீடியோ கேட்கறாங்க. ஸோ அதனால யாரு பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்கு சார். எனக்கு புரியல. டவுன்லோடிங்க்கு இதுதான் பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுல டவுன்லோட் வர்ற மாதிரி தெரியல சார். அதான் பார்த்தோம். ஸோ அதனால தான் நான் வந்து